இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழகம் 16% வளர்ச்சி, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி மோசடி, கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரியில் 100க்கு 200% திராவிட மாடல் அரசு அமையும், திமுக MP ஜெகத் ரட்சகன் நம்பிக்கை. மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் பேசுவதாகவும், புதுச்சேரியில் 100க்கு 200% திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளை சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 800 பேருக்கு உடன்பிறப்பே வா என்னும் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது, மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள், மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும், அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். தொடர்ந்து தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். 2011ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் 13% விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தான ஆட்சி நடைபெற்று இன்று 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்த அவர், இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கி உள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட TRP ராஜா, புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது, அதையும் மீறி தற்போது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். சுற்றுலா மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. புதுச்சேரியில் என்னென்ன தொழில்கள் செய்தால் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியுமோ அதற்கு ஏற்றது போல் தொழில் வளர்ச்சி உருவாக்கப்படும். தமிழ்நாடு வளர்ச்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் எண்ணமாக உள்ளது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்பர் 1 ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று உறுதிபட தெரிவித்த அவர், எந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்றார். முன்னதாக பேசிய புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP, தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பேசுவது விரக்தியின் உச்சத்தில் பேசுகிறார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியிலும் 100க்கு 200% திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். புதுச்சேரியில் பல கோடி ஏல சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் பறிமுதல். மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வைரமணி. இவர் 45 அடி சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்தவர் முருகன் என்பவரும் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார். சீட்டு முடிவடைந்த நிலையில் முருகன் கட்டிய ரூபாய் 25.2 லட்சம் சீட்டு பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை.
இதுகுறித்து பலமுறை அவர் கேட்டுள்ளார். அப்போது வைரமணி பிறகு தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று முருகன் பார்த்தபோது உடற்பயிற்சி கூடம் மூடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா, மணிமேகலை, பாலா ஆகியோர் மீது முருகன் புகார் அளித்தார். அதன்பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இதனிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி கோரிமேடு எல்லைப்பகுதியில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் 45 அடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டார். அப்போது அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் செய்து ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் மற்றும் அதன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவக்க விழா கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. ஏர்டெல் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், SP சுருதி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் மாணவர்கள், ஏர்டெல் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5G திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த பதாகைகள் ஏந்தி பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கால பைரவருக்கு ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கால பைரவருக்கு ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவதனால் தமிழ்நாட்டில் தொழிலாளர் நல வாரியங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சில தொழிலாளர் அமைப்புகள் தவறான கருத்தை பரப்பி வருகின்றன. இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் ஆலங்குப்பம் பாலா பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் NFITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அளித்த பேட்டியில், சூழ்நிலையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு NFITU தமிழ்நாடு, NFITU தேசிய தலைவரும் கான்சென்ட் ஒருங்கிணைப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களை அணுகி உடனடியாக இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருந்தோம். தொழிலாளர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்த டாக்டர் ஜெய்ஸ்வால் டிசம்பர் 10, 2025 அன்று இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை உடனடியாக அனுப்பியிருந்தார். இந்த முறையீட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிசம்பர் 10, 2025 தேதியிட்ட Z2025-4/2024 LRC என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு மூலம் தெளிவான மற்றும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை வழங்கியது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பின்னரும் அமைப்புச்சாரா துறை தொழிலாளர்களுக்கான தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடரும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்புச்சாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு வாரியத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடு இருக்கும். இது பல்வேறு பிரிவு அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு பொருத்தமான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைக்கும். எனவே புதிய தொழிலாளர் குறியீடுகளை செயல்படுத்துவதால் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்தின் தொழிலாளர் நல வாரியங்களிலும் எந்த பாதகமான விளைவும் ஏற்படாது என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும் நோக்கில் இத்தகைய அடிப்படையற்ற, குழப்பமான மற்றும் தவறான பிரச்சாரத்தை NFITU தமிழ்நாடு கடுமையாக கண்டிக்கிறது. மேலும் தொழிலாளர்களுக்கு துல்லியமான, உண்மை மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் இந்த அமைப்பு உறுதியாக உள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க NFITU தொழிற்சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தின விழா வில்லியனூர் வாணியர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வாணியர் திருமண நிலையத்தில் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பாக முதியோர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சரஸ்வதி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனை டாக்டர் இந்திரா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய நல்லாசிரியர் விருதாளர் தண்டபாணி,
சமூக சேவகர்கள் ராமன், கலியமுருகன், வில்வம் பவுண்டேஷன் தசரதன், அழகப்பன், வாசவி, கிளப் விஜயன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை பரசுராமன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் சின்னப்பன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மூத்த குடிமக்களுக்கு வருடாந்திர நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் காலை 7 மணியளவில் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் வில்லியனூரில் உள்ள மேற்கு மாநில கழக தலைமை அலுவலகத்தில் அமமுக கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் கட்சி கொடி ஏற்றி இனிப்பு, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மதியம் 12 மணியளவில் கதிர்காமம் தொகுதி கழகத்தின் சார்பில் ராமச்சந்திரன் தலைமையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் ரத்தினகுமார் தலைமையிலும், மேட்டுப்பாளையம் பால்பூத் அருகில் RKR ராஜா தலைமையிலும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, ஜான்சன், வாட்சான், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், காண்டீவன், ராமச்சந்திரன், செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன், மணவாளன், முருகன், ரத்தினகுமார், கலியமூர்த்தி, கண்ணன் என்கிற ராமச்சந்திரன், அணி செயலாளர்கள் முருகன், சிவகுமார், ரவி, இளையராஜா, பாலாஜி, வெங்கடேசன், நிஷா உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கைவினை கலைஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கு தேசிய விருதினை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மத்திய அரசால் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் தேசிய விருது இந்த ஆண்டு புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பாரம்பரிய கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் ரங்கராஜன் அவர்களின் மூத்த மகன் கைவினை கலைஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவித்தார். தேசிய விருது பெற்ற புதுவை திரும்பிய மோகன்தாஸ் அவர்களுக்கு மாநில எல்லையில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுமை கைவினை கலைஞர் சங்கத்தின் தலைவர் தேசிய விருதாளர் சேகர், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் ரமேஷ் சிற்பி, இயக்குநர்கள் கலைமாமணி, சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்துச்சிற்பி, சுரேஷ்குமார், தேசிய விருதாளர்கள் வெங்கடேசன், மாசிலாமணி, மாநில விருதாளர் ஆனந்தராஜ் சிற்பி மற்றும் கிராம பஞ்சாயத்தார், கிராம மக்கள் ஆகியோர் சிறப்பாக வரவேற்று வாழ்த்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழகம் 16% வளர்ச்சி, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி மோசடி, கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரியில் 100க்கு 200% திராவிட மாடல் அரசு அமையும். திமுக MP ஜெகத் ரட்சகன் நம்பிக்கை.